अस्सलाम वालेकुम and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான and யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போறீங்க. சோ வாங்க என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம கிட்ட டேப் வந்து தீந்து போனதுக்கு அப்புறம் அதோட ரோல் வந்துட்டு வேஸ்டா இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம். அடுத்தது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னாக்கா அதுவுமே வேஸ்ட் தான். ஸோ எல்லார் வீட்டு தோட்டத்துலேயும் இருக்கக்கூடிய வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த குச்சிகள் அதை யூஸ் பண்ணி இந்த வேஸ்ட்டான டேப்பை யூஸ் பண்ணி இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான பொருளாக நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த டேப் ரோலை வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை வந்துட்டு நம்ம ஹாட் க்ளூ வச்சுட்டு ஒட்டிக்கலாம். நமக்கு வந்து நல்ல ஒரு பாட்டம் கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டிக் எல்லாமே நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் வந்துட்டு டேப் ரோலோட உயரமாக இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதை கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஃபினிஷிங்காக கட் ஆகி வரும். ஸோ இவ்வளோ ஸ்டிக்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒட்ட போகிறோம். இந்த டேப்போட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக் வந்து ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிக் எல்லாமே ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹாட் க்ளூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஹாட் க்ளூ இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒயிட் ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் எது வேண்டாலுமே யூஸ் பண்ணலாம். ஹாட் க்ளூ யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரத்துலேயே ஒட்டிடும். ஸோ அதுக்காக தான் வந்து கிராஃப்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வேணால் அது இல்லைன்னா நீங்கள் இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா ஒட்டும். இது போலவே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒட்டிட்டு வந்தாச்சு. நீங்கள் எடுத்திருக்க குச்சிகளோட சைஸ் வந்து ஒரே ஈவனாக இருக்கணும்னு தேவையில்லை. தின்னாக இருந்தாலும் சரி, திக்காக இருந்தாலும் சரி, ஒட்டும் போது ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ரெண்டு விதமான வேஸ்ட் திங்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்பவே அழகான ஒரு ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஹோல்டரை பார்த்திங்கன்னா நம்ம பென் ஸ்டாண்ட் என்னமா வேணாலுமே யூஸ் பண்ணலாம். நிறைய திங்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு இல்லை கேண்டில் ஹோல்டர் எப்படி வேணாலுமே இதை வந்துட்டு இந்த லெவலோடையே யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாக்கா ஸோ அடுத்தது இதெல்லாமே பண்ணலாம். வாங்க கொஞ்சம் வந்துட்டு ஃபோம் ஷீட் இல்லை வேறு ஏதாவது அட்டை இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி பாட்டம் சைடில் ஒட்டிக்கலாம். இதை ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கனாலுமே ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணுண்டா உங்ககிட்ட ஃபெவிபாண்ட் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாட் க்ளூ கன் இல்லை அப்படின்னாக்கா இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான். இதெல்லாம் பண்ணும்போது ஒரு யூனிக்கான ஒரு பீஸா ரெடி ஆகும். அவ்வளோதான். கரெக்டாக ஒட்டியாச்சு. இதே மாதிரி இன்னொரு பீஸ் கட் பண்ணிவிட்டு மேல் சைடில் கொஞ்சம் ஒட்டிக்கலாம். அடுத்து வந்துட்டு இடையில ஒரு துவரம் பருப்பு ஸோ இந்த மாதிரி ஹாட் க்ளூ வச்சுட்டே ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட்டோடு நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இது ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி அடித்து விட்டுடலாம். உள் சைடு வெளி சைடு எல்லா சைட்லேயுமே ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெட்டாலிக் சில்வர் கலர் இல்லை கோல்டு கலர் இதில் அப்ளை பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ண போகிறோம். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது வந்து பெயிண்ட் இல்லை, இது வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபிங்கரால் அப்படி தொட்டு இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு அப்படி இருக்கும், அதை விட்டு போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபிங்கரால் அப்படி தொட்டு இதில் எங்கெங்கே இடத்துல உங்களுக்கு டார்க்காக வேணும் லைட்டாக வேணும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய கிராஃப்ட் வந்து ஆன்டிக் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கோல்டு கலர் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் கேட்டது பார்த்திங்கன்னா சில்வர் கலர் யூஸ் பண்ணி கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக வேண்டி இதில் வந்து சில்வர் கலர் காமிச்சிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்ம கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பீஸாக இருக்கும். ஸோ அந்த காலத்து பொருட்கள் அதோட லுக் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்.
இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. தினம் தினம் நம்ம சேனலில் வரக்கூடிய புதுமையான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.